கர்த்தர் இந்த நாளை குறித்து ஒரு விசேஷித்த திட்டத்தை வச்சிருக்கிறார். If you are here, if you are listening this word through online or here live, you are very special. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்கானது. கர்த்தர் இந்த நாளை பிரத்யேகப்படுத்தினது மாத்திரமல்ல, இந்த நாளுக்கான வார்த்தையை கர்த்தர் முத்தரித்து கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஒத்த வார்த்தையை கொடுத்தார், ஒரே one word. லாஸ்ட் வீக் இங்கே ஜெபித்து கொண்டு இருந்தோம், ஆண்டவரே இந்த வாரம் நாங்கள் பேசணும். செவ்வாய்க்கிழமை ஒரு வார்த்தையை கொடுக்க வேண்டியது இருந்தது லீடர்ஸ் மத்தியில். புதன்கிழமை இன்னைக்கு பேசணும் என் ஜனத்துக்காக. அப்போ வாட் வி ஹாவ் டு ஸ்பீக் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தப்போ ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்தார். ஒன் வேர்ட், அமர்ந்தது. சொல்லுங்க பார்க்கலாம். அமர்ந்தது. உங்க கரங்களை இப்படி வைங்களேன், நல்ல மேலே கொண்டு வாங்க, நல்ல மேலே கொண்டு வாங்க. எஸ், ஏதோ ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம், பட் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு அமர்ந்தது. நல்ல அழகா சொல்லுங்க பார்க்கலாம். அமர்ந்தது. ஹalleluya. One more time. அமர்ந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கான வார்த்தை அது. இது உங்களுக்கான வார்த்தை. ஏதோ ஒன்று ரொம்ப ரொம்ப தத்தளித்து கொண்டு இருக்கிறது. ஏதோ ஒன்று பல கவலைகளை உங்க இருதயத்துல கொடுத்து கொண்டே இருக்குது. How I am going to face this? What is going to happen next? Oh, why me? அன்று சொல்றாரு அமர்ந்தது. அமர்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அமர செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. அந்த அமர செய்கிறவருக்கு ஒரு பேர் உண்டு, யாவே ருவாக். அடடே சொல்லுங்க, யாவே யாவே ருவாக். ருவாக். அந்த க சொல்லும் போதே அந்த ஹ சவுண்ட் வரும்பொழுது தான் அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கணும், சுவாச காற்று. கொஞ்ச நாளாக எனக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் கொஞ்சம் இருக்குது, அதனால எனக்கு நல்லா தெரியுது மூச்சு விடுறது, ஒரு நாளும் மூச்சு விடுறது எவ்வளோ எவ்வளோ ஒரு ப்ரெஷஸ் தெரியுமா. எங்கள் ஐயா சொல்வார்ல ஐசியூவில், என்ன ஐசியூவில் இப்போ நீ சாதாரணமாக ஓட்டுன்னு இருக்கிற மூச்சுக்கு 45,000 ரூபாய் பில்லு கட்டி தான் ஓட்டுனுக்குறாங்க. ஐசியூவில் மூச்சு விடணும்னா அந்த பேக்கேஜ் காஸ்ட் 50,000 இன்னைக்கு மூச்சு விடுறதுக்கு. ஆனா இன்றைக்கு நம்மளை சுவாசிக்க செய்தவர், நமக்கு ஜீவனை கொடுத்தவர் யாவே ருவாக்கா இருக்கிறார். ஆமென். சுவாச காற்று என் மேலே. அழகா பாடுங்க, இந்த சுவாச காற்றை உணர்ந்து பாடுங்க. யாவே ருவாக் என் மேலே, என் மேல் நிரூதி நானும் உயிராகி. சுவாச காற்று என் மேலே. One more time. சுவாச காற்று. சுவாச காற்று என் மேலே. அழகா பாடுங்க. யாவே ருவாக் என் மேலே. கொஞ்சம் சத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அழகா. என் மேல் நிரூதி, என் மேல் நிரூதி நானும் உயிராகி. சுவாச காற்று என் மேலே. கடந்த நவம்பர் மாதம் ஆர்க் 2025 நடக்கும் பொழுது we had a beautiful topic. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருந்துச்சு? From the plains to the peak. From the plains to the peaks. உயரங்களை நோக்கி என்கின்ற தலைப்பிலே நாம் தியானித்தோம். அன்றைக்கு ஆர்க் அப்படின்னு சொல்லி நோவாவின் பேழை குறிக்கப்பட்டது அல்லவா? அதுக்கு ஒரு டெஸ்டினேஷன் ஆண்டவர் வச்சிருந்தார். அது எங்கேயோ சாதாரணமாக கீழே எங்கேயோ நோவா கட்டினார். ஆனால் அது மலை மேலே கொண்டு போய் நிறுத்தி வைத்தது கர்த்தர் தான். அதுதான் ஃப்ரம் த பிளெயின்ஸ் டு த பீக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் 40 days காலையில் மார்னிங்ஸ் வித் மேக்கரை நம்ம செலிப்ரேட் பண்ணோம். கரெக்டாக ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை பிள்ளைகள் நம்ம லீடர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணும் பொழுது அதை நான் ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பித்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு ஸ்கெட்ச் போட்டு நான் குரூப்பில் அனுப்புவேன். அப்போ பெனட் ஒரு முறை மார்னிங் டிவோஷன் எடுக்கும் பொழுது இந்த யாவே ருவாக் பற்றி எடுத்தாங்க. அதிலிருந்து தான் அந்த வார்த்தையை நாங்கள் ரொம்ப தியானிக்க ஆரம்பித்தோம். யாவே ருவாக். ஆமென். there was a beautiful song. மைனர் கொடுக்குறியா சைரஸ்? there's a beautiful song. ருவாக் எலோஹிம், ருவாக் எலோஹிம், ருவாக் எலோஹிம், ருவாக் எலோஹிம், fill this place. பாட்டே அவ்வளவுதான். fill this place. ஆமென். எங்க கூட பாடுவீங்களா? ருவாக் எலோஹிம்,
Ruach Elohim, Ruach Elohim, Ruach Elohim, fill this place. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல தான் இந்த ரோவாக் எலோஹிம் தன்னுடைய சுவாச காற்றை ஊதுகிறத நம்ம பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கலாமா? 8:1. தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைந்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆமென். ஆமென். ருவாக் எலோஹிம் தன்னுடைய சுவாச காற்று அவர் வீச பண்ணும் பொழுது சொல்லுங்க, ஜலம் அமர்ந்தது. ஆமென். ஜலம் அமர்ந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய சூழ்நிலைகள் ஒருவேளை இங்க ஜலமா சொல்லப்படலாம். என்னப்பா ஆமா, இங்க ஜலம் அப்படின்னு சொல்றோம், ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில அவைகள் உங்களுடைய சூழ்நிலைகளை குறிக்கிறது. ஆமென். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தருடைய ருவாக் காற்று உங்கள் மேல் வீசும் பொழுது அவர் அந்த ஜலத்தை அமர செய்வார். ஆமென். ஒரு வசனத்துக்கு முன்னாடி சொல்லப்படுகிறது என்னன்னா, ஜலம் பிரவாகித்து கொண்டிருந்தது. ஜலம் எப்படி இருந்ததா? பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. பிரவாகித்து கொண்டிருந்ததுன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அந்த ஜலம் எப்படி இருக்கும்ன்றதை நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. waves, you can control anything but never the water. வாட்டரை உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. பயங்கரமான ஒரு விஷயம். அது பிரவாகித்து கொண்டிருந்தது ஜலம். அந்த பிரவாகித்து கொண்டிருந்ததை கர்த்தர் அமர செய்தார். இந்த ஜலம் பத்தி பேசும்போது நம்மளும் அது எத்தனை பேர் இங்க இருந்து இங்க 2015 ஃப்ளட்டுக்கு முடிச்சூர் டிவியை திருப்பினா முடிச்சூர் தான். முடிச்சூர் ஃபேமஸ் ஆச்சுங்க. எங்கேயோ ஒரு மூலையில கிராமத்துல இருந்தோம். ஆண்டவர் எல்லா இடத்துலயும் நம்ம முடிச்சூரை ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த 2015. அப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நிறைய பொருட்கள் மிதந்து கொண்டு போச்சு. பாத்தீங்களா? டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், எங்க வீட்ல எல்லாம் மிதந்துச்சு. ஆனா அந்த வாஷிங் மிஷின், மிதந்த வாஷிங் மிஷின் கூட வேலை செஞ்சுச்சு. அப்புறமா ஒரு 6 வருஷம் வேலை செஞ்சுச்சு, நல்லா தான். அப்போ நம்மளுடைய சர்ச்ல, நம்ம சிஎஸ்ஐ சர்ச்ல நம்மளுடைய நம்பிக்கை நேரத்தை நான் தான் இன்னைக்கு அந்த வீக் எடுத்தேன். அப்போ எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, அதுல நீங்கப்பா என் சொந்தம், நீங்கப்பா என் சொத்து, நீங்கப்பா. இந்த பாடல் வரிகள் எங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. ஏன்னா எதெல்லாம் நம்ம கண்ணார பார்த்துட்டு இருந்தோமோ அதெல்லாம் மிதந்தன் போது அந்த இதுல. ஆனா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மிதந்தன் போனால எல்லாமே தண்ணியில அவுட் ஆயிடுச்சு. முக்கியமா ஜெஸ்ஸியோட எல்லா புடவையும் போயிருச்சு. முக்கியமா கல்யாண புடவை அவுட். கல்யாண புடவை போனா என்னப்பா, மாப்பிள்ளை கூடவே இருக்கிறாப்புல, அது கூட பரவாயில்லைங்க. அந்த ஆல்பம், கல்யாண ஆல்பமும் அவுட், ஒண்ணு கூட இல்லை, கம்ப்ளீட் அவுட் ஆயிடுச்சு. காண்கின்ற எல்லாமே தொலைஞ்சு போனாலும் அவர் போதும் நமக்கு. ஆமென். ஆமென். இப்படி ஒரு 2015 ஃப்ளட்டே நம்மள இவ்ளோ பாதிச்சதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 150 நாட்கள் ஜலம் பிரவாகித்து கொண்டிருந்த சூழ்நிலையில நோவாவின் குடும்பத்தார் எவ்வளவு ஒரு பயத்தோடுக்குள்ள உள்ள உட்கார்ந்துருப்பாங்க. இன்றைக்கு ஒருவேளை பிரவாகித்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும் என்றால், யெகோவா எலோஹிம் ருவாக் காற்றானவர் நம்மேல் வீசப்படும் பொழுது அந்த பிரவாகித்து கொண்டிருக்கிற ஜலங்கள் எல்லாம் சொல்லுங்க அமர்ந்து போக. இன்னைக்கு சில ஜல பிரவாகங்களை கர்த்தர் அமர செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அதை எதிர்பார்க்கிறீங்க? நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அவர் உங்களை நினைத்தருளுவார். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த ஜல பிரவாகத்துல இருந்து ஒரு விடுதலை வேணுமோ இப்பவே நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே அமர செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். அமர செய்யணும். சத்தமா சொல்லுங்க, எனக்கு கேட்கல. சத்தமா சொல்லுங்க, அமர செய்யணும். நீங்க விசுவாசிப்பீங்கன்னா அவருடைய மகிமை வெளிப்படும் இன்றைக்கு. ஆமென். ஒருவேளை நாங்க இப்படி சொல்ல உங்களுக்குள்ள ஒரு அவிசுவாச வார்த்தை, எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? உனக்கு என்னன்னா தெரியும்? நீயா பார்த்த இம்பாசிபிள் சூழ்நிலையில நான் நின்னுட்டு இருக்கிறேன். நீங்க பாட்டு ஈஸியா ஸ்டேஜ்ல சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆனா இது எப்படி நடக்கும்னு எனக்கே தெரியல. அவ்வளவு இம்பாசிபிலிட்டிஸ்
இதெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு விஷயம், இது எப்படி நடக்குமோ தெரியல அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைப்பீங்கன்னா, இந்த அமர செய்கிறவர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் சாதாரணமானவரா நினைக்காதீங்க. அவர் அசாத்தியங்களை செய்கிறவர். செய்ய முடியாத ஒண்ணு நீங்க நினைச்சீங்கன்னா அது அவரால் செய்ய முடியும். அது கடையாலும் நான் நீங்க பாக்குற இதெல்லாம் சுத்தி பாத்துருங்க, இது எல்லாம் அவர் தான் செஞ்சார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே, அசாத்தியங்கள் சாத்தியமே. எல்லா விசுவாசத்தை எடுத்து போட்டு விசுவாசத்தோடு அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிறவர் நம்மோடு கூட. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் கரங்களை உயர்த்தி, இருதயத்தை உயர்த்தி அப்பா உயர்த்தி. கமான். ஓ எதெல்லாம் முடியல நீங்க நினைச்சீங்களோ இன்னைக்கு அவைகள் எல்லாம் அமர போகிறது. அவைகளை கர்த்தர் முடிக்க போகிறார். ஓ just speak blessings. நிலைவரமானவர்க்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. இன்னைக்கு நடக்கவே நடக்காது அண்ணன் அக்கா, அந்த அவிசுவாசத்தோட உட்கார்ந்து இருப்பீங்கன்னா அசையாத மலை கூட அசையும். சொல்லுங்க, அமராத புயல் கூட அமரும். ஏன்னா அமர்த்துகிறவர் ருவாக் ஏலோஹிமானவர். அவருடைய சுவாச காற்று படும் பொழுது கொந்தளிக்கிற ஜலம் அமர்ந்து போகும். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா. ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் மார்னிங் வித் மேக்கரில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த ஃபீஸ்ட் ஆஃப் த ட்ரம்பட்ஸை குறித்து இன்னைக்கு காலையில் பேசினேன். 7வது மாதத்தினுடைய முதல் நாள். அப்போது அதை பற்றி நம்ம பேச முடியலையே, ஆண்டவர் நம்மளுக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. நினச்சா எடுத்து வாசிங்களேன். 8வது அதிகாரத்தினுடைய 4வது வசனம். 8:4. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று. மலைகளின் மேல் தங்கிற்று. இங்கிலீஷ்ல பியூட்டிஃபுல்லா இருக்குது. நான் ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல இருந்து வாசிக்கிறேன். On the 17th day of the 7th month. 7th month வந்துட்டோமா? Amen. Okay. 17th day of the 7th month, the ark came to rest on the mountains of Ararat. So the ark will come to rest. Hallelujah. Amen. You are into the ark. Amen. Amen. 7வது மாதம் வந்துட்டோம். 6 மாதம் தத்தளித்துட்டோம். 6 மாதம் என்ன நடக்குமோ தெரியல, எப்படி போராடணுமோ போராடிட்டீங்க. எஸ், பிரவாகித்து கொண்டிருந்தது உண்மை என்றால் இப்பொழுது அமரப்போவதும் உண்மை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. This 7th month கர்த்தர் உங்களை அமர்த்ததான் போகிறார். ஹல்லேலூயா. அரராத் என்னும் ஒரு மலை உனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அது நீ காண்கிற இடத்துல இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த மலையில ஒரு ரெஸ்ட் கர்த்தர் வைத்திருக்கிறார். The ark is going to rest in this month. Amen. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் டேல தான் உட்கார்ந்து இருக்கீங்க. எவ்ரி டே எக்ஸ்பெக்ட் திஸ் ரெஸ்ட் ஃப்ரம் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் எதிர்பாருங்க. காலையில எழுந்திருச்ச உடனே இந்த வசனத்தை 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிச்சு, அப்பா 7ஆம் மாதத்துல இருக்கிறோம், 17th டேல உங்களால ரெஸ்ட் கொடுக்க முடியும்னா ஒரு நாளும் எனக்கு ரெஸ்ட் கொடுக்க நீங்க வல்லவரா இருக்கீங்க. ஆண்டவர் நினைச்சா ஃபர்ஸ்ட் டே இப்பவே கொடுத்துற முடியும். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். காலையில எழுந்திருச்சு claim this blessing every day. Yes, amen. claim பண்ணுங்க. நீங்க claim பண்ண it will happen. ஏன்னா அவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆமென். அதனால நம்ம பார்க்கிறோம், அசாத்தியங்கள் சாத்தியமே. எப்படி? தேவா உங்க வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே. தேவா உங்க வார்த்தையாலே அசையா
கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. This month is the month of miracles. This month is the month of rest. I declare and decree as man of God, let the earth rest in Arara. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, நீங்க பேசுங்க. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. இப்ப நீங்க சொல்லும் போதே சொல்லலாம், அவர் நினைச்சா நடக்கும். சொல்லுங்க, அவர் நினைச்சா. அவர் நினைச்சா நடக்கும். ஆனா நம்மளெல்லாம் யாருங்க நினைக்கிறா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் சொல்றேன், யார் சிறுமைப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் நினைக்கிறார். அன்னாள் பயங்கரமா சிறுமைப்படுத்தப்பட்டா. வசனம் சொல்லுது, அவளுடைய சிறுமையை கர்த்தர் நினைத்தார். Bible registers this word. God remembers Hannah. ஆமென். Amen. ஆமென். யாத்ராகமம் 2ல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் இஸ்ரவேலின் பெருமூச்சை அவர் நினைச்சு பார்த்திருக்கிறார். இஸ்ரவேலின் பெருமூச்சு. பெருமூச்சு. என்ன பெருமூச்சு தெரியுமா? நான் ஒடுக்கப்படுகிறேன், எனக்கு விடுதலை இல்லையா, தெய்வம் இருக்கிறாரா, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சோ, ச்சே இவ்வளோ நெருக்கங்கள் நாங்கள் அனுபவிக்கிறோமே. யாவே தெய்வத்தை வணங்கி கொண்டு இருக்கிறோம், ஆனாலும் இவ்வளோ கஷ்டம். ஜனங்க அங்கலாய்த்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, பதில் இல்லையே நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் வருகிற வார்த்தை யாத்ராகமம் 2:24 வாசிக்கிறோம், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். அப்போ சிறுமையை அவர் நினைக்கிற தேவன், உங்கள் பெருமூச்சை அவர் கேட்டு நினைவு கூறுகிற தேவன். ராகேலை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது எங்க ஐயா பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயத்த சொன்னாரு. ராகேல் லேயால் தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணாங்கல்ல, இல்லை ஆனால் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்கள. அப்போ அவர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டார். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சுங்க. கண்ணா லட்டு துண்ண ஆசையா தின்ன, அது நம்ம பாஷையில சொல்லணுமா, சென்னை பாஷையில சொல்லணும். தின்ன ஆசையான்னு அவங்க சொல்றாங்க. சென்னையில இருக்கிறோம், துண்ண ஆசையா. அப்ப சொல்லுவாங்க, 2 லட்டு சாப்பிட ஆசையா, 1 வாங்கினா 1 ஃப்ரீன்றது அங்கதான் வந்துக்குதுங்க. ஆமா, சார் கேட்டது 1, சாருக்கு கிடைச்சது 2. ஓகே. ஸோ முதல்ல லேயாள் வந்து திருமணம் பண்ணிட்டாரு. அப்புறம் 2வதாக தான் ராகேல திருமணம் பண்ணாரு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டதை நினச்சதுனால அவளுக்கு ரொம்ப மனம் இறங்கி பிள்ளைகளை லைனாக பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்குறோம். அப்போது ஷி ஆல்மோஸ்ட் ஹேட் 6 சன்ஸ் அண்ட் 1 கேர்ள். 6 ஆமாம், 6 பையனுங்களும் 1 மகளும் சேர்ந்து எவ்வளோ? ஒருத்தி பரிபூரணத்துல இருக்கிறா, 7 பிள்ளைகளை பெற்று. ஆமா, இன்னொருத்தி இல்லாமையில இருக்கிறா, 1 கூட இல்லாம. அவ பரிபூரணத்துல இருக்கிறா, இவ பரிதாபமா இருக்கிறா. அவ எப்படி இருக்கிறா? பரிபூரணத்துல இருக்கிறா. நம்மால் எப்படி இருக்கிறா? பரிதாபமா இருக்கிறா. ஐ லவ் யூ டியர். என்ன பண்றது, பரிதாபமா தான் இருக்குது, ஒண்ணும் இல்ல. ஆனா வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்துல, தேவன் ராகேலை நினைத்தருளினார். தலைவா தலைவி, அண்ணன் தங்கச்சி உறவுகளே, நீங்க பரிதாபமா இருக்கலாம். உங்க உறவுகள் பரிபூர்ணமா இருக்கிற அதே தருணத்துல நீங்கள் பரிதாபமா இருக்கலாம். உங்களை குறித்ததான நினைவு உன் உறவுக்கே மறந்து போகலாம், ஆனால் கர்த்தர் உன் நினைவா இருக்கிறார். ஆமென், ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அமர செய்வார்னா எப்ப அவர் நினைக்கிறாரோ அப்பதான் அமர செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். இவளுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். 1 பிறந்துச்சு, 2 பிறந்துச்சு, 3 பிறந்துச்சு, அங்க நடக்குது, எனக்கு நடக்கல. ஒரே வீட்டுல இருக்கிறோம், ஒரே சோறு சாப்பிடுறோம், ஆனா அங்க இருக்குது எனக்கு இல்ல. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். பட் ஸ்டில் God is remembering. ஆமென், ஆமென், ஆமென். சிறுமியை நினைக்கிறவர்
பெருமூச்சை நினைக்கிறவர், பரிதாபத்தை பார்க்கிறவர், நினைக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் அந்த பேழைக்குள் இருந்த ஒவ்வொரு பிராணிகளையும் நினைத்தருளினார். அதனாலதான் அன்றைக்கு அமராத பிரவாகித்து கொண்டிருந்த ஒரு பெரிய ஜலம், கொந்தளித்து கொண்டிருந்த ஜலம் அமர்ந்தது. ஆமென். இது எல்லாத்துக்கும் மேல இன்னொருத்தரை நினைச்சாருங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க. இவங்கெல்லாம் பிரச்சனைக்குரிய ஆட்கள், பிரச்சனையே இல்லாத ஒருத்தர் ஜெபிக்கிற மனுஷங்க, அவருடைய ஃப்ரெண்டுங்க. அவருடைய ஃப்ரெண்டை கூட அவர் நினைக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 19 ஆபிரகாம கர்த்தர் நினைக்கிறார். எதுக்கு தெரியுமா? லோத்தை அழிக்க கூடாதுன்றதுக்காக லோத்தை நினைக்கல, லோத்துடைய குமாரத்திகளை நினைக்கல, ஆனா ஆபிரகாமை நினைத்து லோத்தை தப்புவித்தார்னு சொல்றார். இன்னைக்கு யாருக்கோ நீ நன்மை நடக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஆண்டவர் உங்களுக்காக நினைப்பாரு. ஆமென் ஆமென் ஆமென். அவர் நினைத்து பார்க்கிறவர் இல்ல. நீங்க நினைச்சா பாடுங்க, ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? எங்க அப்பா முன்னாடி உட்கார்ந்து சிரிக்கிறார். நினைச்சா இன்னைக்கு அவர் சிரிக்கிறாருன்னா அவர் நினைச்சதுனால தான் சிரிக்கிறார். அவர் நினைக்கலன்னா இன்னைக்கு இல்ல. என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. பாடுங்க அழகா. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா 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 என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. அவர் நினைக்கிறது எங்கங்க நினைப்பாங்க? வாட் இஸ் இட்? இஸ் இட் an action word or something to do with the mind? நினைக்கிறது எங்க நடக்கும்? மைண்ட்லயா ஆக்ஷன்ல நடக்குமா? ஒரே வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குதுமா. துணி துவைக்கும் போது துணியை நினைப்பாங்க. அந்த நினைக்கிறது இல்லப்பா, இது நினைக்கிறது. இது நினைக்கிறது, அது வேறையோ. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் நினைத்து பார்க்கிறவர், நினைத்தருளுகிற தேவன்னா அவர் இங்க நினைச்சிட்டு சும்மா இருக்க மாட்டார். இன்னைக்கு நம்ம பேர் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஜனவரி மாசம் நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம். எங்க மைண்ட்ல எடுப்போம். ஆனா செயல்ல முதல் 10 நாள் நல்லா தான் போகும். அதுக்கப்புறம் 11வது நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சது செய்யாம விடுகிறோம். ஆனா நம் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் யோசனையில் பெரியவர் மாத்திரமல்ல, செயல்களில் வல்லவர். ஆமென். அவர் நினைச்சிட்டாருன்னா the action will follow. அவர் நினைச்சிட்டாருன்னா ஆசீர்வாதம் பின்னாடியே வரும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நம்ம மனிதர்கள் போல நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விடுறதில்ல. என் தேவன் நினைத்தருளுவார் என்றால் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் பின்னாடியே வரும் என்றார். சங்கீதம் 115 ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறது. அவர் உன் நினைவாய் இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் என் நினைவார். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் என் நினைவா இருக்கிறார். கர்த்தர் என்ன? இதை எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி, அப்பா தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஒரு பிச்சு ஏத்திக்க, 2 பிச்சு கூட ஏத்தியா? கஷ்டமா இருக்குது. ஆமா, 2 கரங்களை உயர்த்து சோத்திரம். அப்பா என்ன நினைச்சு பாருங்கப்பா, அவர் உன் நினைவா இருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அமர போகிறது. நம்புறவங்க மாத்திரம் தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சு பாருங்க. கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்துங்க. உன் ஜெபத்தை கர்த்தர் இப்போது கேட்கிறார். ஆமென். உன்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். God is surely answering your prayers today. ஏன்னா you are into the ark. இது அமர செய்கிறார். 7வது மாதம் கர்த்தர் அமர செய்வார். ஆமென். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். சத்தத்தை உயர்த்தி இருதயத்துல எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அவர் நினைச்சிட்டாருன்னா அங்கே ஒரு சூழ்நிலையை அமர செய்வார். அப்ப நாங்க உட்கார்ந்து தியானிச்சிட்டு இருந்தோம், எப்படிலாம் ஆண்டவர் அமர செய்தார். What are the ways that God took in his hands? எதை கொண்டு ஆண்டவர் அந்த ஜலத்தை அவர் அமர செய்தார்
அந்த ஜலத்திலிருந்து ஒரு ரெஸ்ட்டை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கும் பொழுது முதல் விஷயம் அவர் அனுப்பின அந்த காற்று. இன்றைக்கும் உங்களுடைய சூழ்நிலைகள் அமரணும்னா we need அந்த சுவாச காற்று நம்மளுக்கு வேணும். ரூவாக் சுவாச காற்று, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும். எதையும் அவரால செய்ய முடியும். He is such a powerful God. Yes. Amen. அவரால முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. உங்களால முடியாததை முடிச்சு வைக்கிறது அவருடைய வேலை. Amen. நம்மளாம் சொல்லுவோம் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன்னு சொல்லுவோம். ஆனா அவருக்கு அப்படி கிடையாது. முடிகிற வரைக்கும் அவர் கூடவே இருப்பார். ஆமென். ஹalleluya. ஏன்னா அந்த சுவாச காற்று தான் நமக்கு ஜீவனை கொடுக்கிற காற்று. ஆமென். அன்றைக்கு மனுஷனை ஜீவ ஆத்மாவானதுக்கு ஒரே ரீசன் என்ன ரீசன்? அவன் மண்ணு தானே. ஆமா, மண்ணு தானே. ஆனா அவன் ஜீவ ஆத்மாவானதுக்கு ஒரே காரணம் ஆண்டவர் அவனுக்குள்ள சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினதுனால. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து சீஷர்களுக்கு தன்னை காட்சி அளித்த பொழுது அவர் பரிசுத்த ஆவியை அவர்கள் மேல் ஊதி. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க, என் மேல ஊதுங்க ஆண்டவரே. என் மேல என் சூழ்நிலைகள் கொந்தளித்து கொண்டிருக்குது பாத்தீங்களா, உங்க சுவாச காற்றுல ஒரு ஊதுங்க ஆண்டவரே. ஒரு காற்று அப்படியே வரட்டும் ஆண்டவரே. அமர செய்யுங்க ஆண்டவரே. என் மேல் நீர் ஊதி நானும் உயிராகி சுவாச காற்று என் மேலே. இங்கிலீஷ்ல பாடினா அழகா பாடுவாங்க. Just breathe. Just breathe your name upon me. Breathe. நீங்க breathe மட்டும் அழகா சத்தமா பாடணும். சத்தமா. Just breathe your name upon me. Breathe. Good, good. Wonderful. Yod hey wahey is your name. Breathe, Lord. Just breathe your name upon me. Breathe. சுவாச காற்று என் மேலே. சுவாச காற்று என் மேலே. ருவாக் யாவே ருவாக், யாவே ருவாக் என் மேலே. என் மேல் நீரூதி, என் மேல் நீரூதி நானும் உயிராகி சுவாச காற்று என் மேலே. So the first thing that happened, அந்த சூழ்நிலைகள் செட்டில் டவுன் ஆகிறதுக்கு முதல் விஷயம் நடந்தது என்னன்னா, when God breathed into that storm. Amen. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில அவருடைய சுவாச காற்று வேணும். when you pray, இனிமே உங்களோட ஜெபங்கள்ல you can change. இந்த வேர்ட்ஸ் வச்சு நீங்க ஜெபிக்கலாம். ஒரே மாதிரி ஒரு பிரேயர் நீங்க பண்ற ஆளா இருந்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை வச்சு நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்பா, இன்றைக்கு காலையில உங்க சுவாச காற்று என் மேல படட்டும் ஆண்டவரே. You have to declare to the day. அந்த நாளை பார்த்து நீங்க பேசணும். நாளை கண்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. I start my day with declaring God's power and words. ஆமென் சொல்லுங்களேன். அந்த நாளை துவங்குவதற்கு முன்பதாக அந்த நாளை நான் தான் துவக்கிறேன். ஆமென். இந்த வார்த்தையை நான் பேசணும். ஆண்டவரே, உம்முடைய சுவாச காற்று என் மேல வீசணும். இன்னைக்கு என்னுடைய சிச்சுவேஷன்ஸ் கொந்தளித்து கொண்டிருக்கிற கன்ஃபியூஷன்ஸ், chaos, that's the right word I can give you. ஜலம், chaos. பல குழப்பங்கள், பல போராட்டங்கள், கன்ஃபியூஷன்ஸ், இன்னைக்கு அது அமரணும்னா ஆண்டவருடைய சுவாச காற்று நம்ம மேல படணும். ஆமென். ரெண்டாவது நாங்க பார்த்தோம் எப்படி ஆண்டவர் அந்த ரெஸ்ட்ல கொண்டு வந்து அமர செஞ்சாரு அப்படின்னு பார்த்தா, வசனம் சொல்லுகிறது அந்த ஜலத்துக்கு காரணமா இருந்துச்சு பாத்தீங்களா. அவ்வளவு ஜலத்துக்கு காரணம் என்னங்க சொல்லுங்க? மதகுகள் திறந்தது. மலைகள் மேல கிட்டத்தட்ட எத்தனையோ அடிக்கு மேல 15 முழங்கள் மலைக்கு மேல தண்ணி இருந்துச்சா? ஆமா. அவ்வளவு ஜலத்துக்கும் காரணம் என்ன? வானத்தின் மதகுகளும் பூமியின் பள்ளத்தாக்குகள் இருக்கிற ஊற்றுக்கண்களும் திறவுண்டது. 40 days நான் ஸ்டாப் வானத்துல இருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. அது மாத்திரம் இல்ல, வசனத்தின்படி ஆண்டவர் பாதாளத்தில் இருக்கிற மதகுகளை ஊற்று கண்களை அவர் திறந்துட்டார். That is why there was so much of water. இன்னைக்கு ஆண்டவர் அமர செய்யறார் அப்படின்னா ஆண்டவர் செஞ்ச ரெண்டாவது விஷயம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 2ஆம் வசனத்துல, ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டன, வானத்து மழையும் நின்று போயிற்று. ஆமென். இன்றைக்கு உங்களுடைய கொந்தளிக்கிற ஜலத்துக்கு காரணத்தை
கர்த்தர் ஸ்டாப் பண்ண போறார். God is going to close the doors. எந்த டோர்ஸ் வழியா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டு இருந்ததோ, எந்த மதகுகள் திறந்து விட்டது போல தண்ணீர் பிரவாகித்து வருவதற்கு காரணமாக இருந்ததோ, God is going to shut all the doors which has been giving you struggles and tormenting you. எதெல்லாம் உங்களை தொந்தரவு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற கதவுகளை சாமி அடைக்க போறார். ஆமென். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கதவுகள் அடைபடுவதாக, கதவுகள் அடைபடுவதாக, கதவுகள் அடைபடுவதாக. ஆமென். கதவுகள் அடைபடுவதாக. ஆமென். ஆண்டவர் பல கதவுகளை, உங்களுடைய குழப்பத்திற்கு காரணமாயிருக்கிற கதவுகளை அடைப்பார். ஆமென். There was a beautiful song by Gibson. ஒரு பிட்ச் கம்மி பண்ணுங்களேன், எனக்கு அது இது போடுங்க, எனக்கு லிரிக்ஸ். நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைக்கிறீர், சோகத்தால் புலம்பினாலும் இயேசு நீர் அழைக்கிறீர். அடைத்ததன் காரணம் இன்று நான் கற்றுக்கொண்டேன், வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். அடைத்ததின் காரணம் மூட நான் கற்றுக்கொண்டேன், வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏகங்கள் நீர் தீர்க்கிறீர். முற்றும் அறிந்த போதிலும் அல்லையில் என்னை வைக்கிறீர். ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏகங்கள் நீர் தீர்க்கிறீர். மூட நின்ற போதிலும் அல்லையில் என்னை வைக்கிறீர். ஒரு சில கதவுகளை கர்த்தர் அடைக்கிறாரா? உங்க நல்லதுக்கு தான் அடைக்கிறாரு. ரொம்ப தட்டி நிக்கிற, தயவு செய்து அடைச்சிட்டாருன்னா விட்டுறியா? சும்மானா போய் தட்டி 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 திறந்துக்கிட்டே. Some doors God shuts. Why? Sometimes we don't know. Safety. Yes, we don't know the reason. Yes. அடைத்ததுக்கு காரணம் நமக்கு தெரியாது. இன்றைக்கு கர்த்தர் அந்த காரணங்களை வெளிப்படுத்துகிறார். ஒரு சில கதவுகளை கர்த்தர் அடைக்கிறாருன்னா ரீசன் என்ன தெரியுமா? அந்த ஜலத்துல உங்களுக்கு ஒரு அமர்வை கொடுப்பதற்காக தான். ஆமென். எனக்கு ஒரு நாள் ஞாபகம் வருதுங்க. ஒரு நாள் எங்க அக்கா ஊர்ல இருந்து வந்து, அப்ப எனக்கு பொண்ணு பார்த்து நிக்கிறாங்க. காலையில கிளம்பி சாயந்தரம் வரைக்கும் அப்படியே ரவுண்டா அப்படியே பார்த்துக்கினே வந்து நிக்கிறாங்க. நல்ல வேளை எல்லா கதவையும் அன்னைக்கு அடைச்சாரு. தோத்திரம். ஹalleluya. ஆமா, பொன் பார்க்கும் நாள் அப்படின்னு எங்க அக்கா சொன்ன அந்த நாள் என்னை பார்த்து சிரிச்சுக்கின்னு காலையிலேயே கிளம்பிட்டாங்க. உனக்கு வேற வேலையே இல்லையாமான்னு. ஐ ஜஸ்ட் ஹேவ் ஃபியூ டேஸ் டா. சரி இப்போ கேட்கவே இல்லை. உடனே அப்பாவும் பொண்ணாவும் பேசிக்கினாங்க. என்ன பண்ண போறேன்னு பார்த்தா காலைல கிளப்பிக்கினாங்க. என்ன போய்க்கினே இருந்தாங்க. கதவுகள் எல்லாத்தையும் அடிச்சாரு பாருங்க. ஒரு கதவை தான் திறந்து வச்சிருந்தேன். ஒன் டோர். இந்த ஒன்னை வச்சுக்கின்னு படுற பாடுக்குது. ஹalleluya. I love you Jessica. I am the better half நினைக்கிறேன். கப்பு உனக்கு தான், கப்பு உனக்கு தான் கொடுக்கணும். Life is so happy, life is so beautiful. You need to understand. கர்த்தர் கொடுத்த உறவு அழகானது, அருமையானது. உறவை கொண்டாட கத்துங்க. ஆமென். செகண்ட் ரீசன், ஆண்டவர் எப்படி உங்களுக்கு அமர செய்வார்னா, முதல்ல அவருடைய சுவாச காற்றை உங்கள் மேல் ஊதி அவர் அந்த புயலை கொந்தளிப்பை அமர செய்வார். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், கதவுகளை அடைத்து அவர் என்ன பண்ணுவார்னா அமர செய்ய மாட்டார், இப்போ குறைய செய்வார். உங்களுடைய குழப்பங்களுக்கு காரணமா இருக்கிறவைகளை அவர் அடைக்க போகிறார். ஆமென். He's going to stop everything that is creating chaos in your life. ஆமென். அது எப்போ ஸ்டாப் ஆகுதோ வசனம் சொல்லுது. ஜலம் ஜலம் போட்டுருக்குல்ல, ஜலத்தை நீங்க ஜலம் எங்கெல்லாம் நோட் பண்ணியிருக்கிறீங்களோ அதை அப்படியே அண்டர்லைன் பண்ண ஆரம்பிங்க. அதில் நீங்க பார்க்கலாம், பிரவாகித்த ஜலம் அமர்ந்துச்சு. ஜலம் அமர்ந்த ஜலம் வற்ற ஆரம்பித்ததுன்னு வசனம் சொல்லுது. எப்போ கதவுகள் அடைப்படுதோ அப்ப என்ன ஆகும்னா வற்ற ஆரம்பிக்கும். அதே லெவல்ல இருக்காது ப்ராப்ளம். 7th month வந்துருச்சு, ப்ராப்ளம் குறையும் சார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்போ சத்தமா சொல்லுங்க, குறையும். நம்பிக்கையோட சொல்லுங்க, குறையும் குறையும் குறையும். கொஞ்சம் கொஞ்சமா குறைய போகுது. ஆமா, இன்னில இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு சூழ்நிலையும் பிரச்சனையும் குறைந்து கொண்டே போக போகுது. ஆமென். வசனத்தின்படி மூன்றாவது நம்ம பார்க்க போகிற ஆண்டவருடைய கிருபை என்ன தெரியுமா? அவர் குறைக்க போறார் எல்லாத்தையும். எவ்ரிதிங் வற்றி வற்றி போக பண்ண போகிறார். ஆமென். ஆமென். இந்த வார்த்தைகளை நாங்க வாசிக்கும் பொழுது ஒரு சில வசனங்கள் வார்த்தைகள் எங்களை ரொம்பவும் பாதிச்சது. 3வது வசனம் சொல்லுகிறது, ஜலம் வடிந்தது. கரெக்டா?
சோ அமர்ந்தது மாத்திரம் இல்ல, இப்ப ஜலம் இப்ப எப்படி என்ன ஆகுது? வடியும். சொல்லுங்க, வடியும். வடியும். ஆமென். வடியும். ஆமென். எங்க வீட்ல அந்த 2015 ஃப்ளட் வரும் பொழுது 6 அடி தண்ணி உள்ள. ஆனா அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமா வடிந்தது. இன்றைக்கு அந்த ஜலம் அமர செய்கிற ஜலத்தை கர்த்தர் வடிய செய்கிறார். அது மாத்திரம் இல்ல, வசனம் வாசிக்கலாமா? 11வது வசனம். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா, பூமியின் மேல் ஜலம், சொல்லுங்க, குறைந்து போகும். எது அமர்ந்ததோ அது வடியும். எது வடிய ஆரம்பிக்குதோ அது குறையும். ஆமென். அது மாத்திரம் இல்ல, 13வது வசனத்துல வாசிக்கிறோம். அவனுக்கு 600 வயதாகும் வருஷத்தில் 1 மாதம் 1 தேதியில் பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான். பூமியின் மேல் ஜலம், சொல்லுங்க, ஜலம் பிரவாகித்ததோ, எந்த பிரச்சனை பிரவாகித்ததோ அந்த பிரச்சனை வடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பிரச்சனை குறையும். அந்த பிரச்சனை இல்லாமல் போக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஓ கர்த்தர் ரூவா காற்று வீச பண்ணிட்டார். ஓ இன்னைக்கு ஆர்க்குல ரூவா காற்று வீசிருச்சு. மதகுகள் அடைபெற்றது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடைபெற்ற மதகுகள் எல்லாவற்றையும் குறைக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா கர்த்தர் இன்றைக்கு அதை செய்ய ஆரம்பிச்சுட்டார். நம்புறவங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நினைக்கிறீங்க? How many of you want to claim all these promises? சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு கண்டிஷன் அக்கா அண்ணன். Nothing comes without a condition. என்னமா இது கண்டிஷன் சப்ளைன் ஸ்டார் போடுற மாதிரியே போட்டுனுக்குற? You have to be inside the ark. அடடே, ஆர்க்ல தான் இருக்கிறோம். இப்போ எங்கமா இருக்கிறோம் சொல்லுங்க? ஆர்க்ல தானே இருக்கீங்க. ஆமா, நீங்க பாக்குற இந்த பில்டிங்கை நாங்க சொல்லல. There is metaphorically connecting to one thing as ark. இன்னைக்கு சொல்றேன், God's plan for your life is the ark. Amen. தெய்வம் உங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிற திட்டம் தான் ஆர்க். ஏன்னா இந்த ஆர்க் வந்து நோவாவினுடைய ஐடியாவா? இல்லையே. நோவானுடைய பிளானா? இல்லையே. யார் பிளான்? சொல்லுங்க, God's பிளானா? யாரோட டிராயிங்? காடோட டிராயிங். யாரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்? காடோட ஸ்பெசிஃபிகேஷன். யாரோட டீடைல்ஸ்? காடோட டீடைல்ஸ். ஒண்ணொண்ணா சொல்லாரா? இவ்ளோ அகலம், இவ்ளோ ஆழம், இவ்ளோ முழம், கீழே பூசு சொன்னாரா? பூசுனாரே. இன்னைக்கு சொல்றேன், ஆர்க் ரெப்ரசன்ட்ஸ் God's plan for you. நீங்க அந்த பிளான் இல்லாம பிறக்கல சார். எஸ். ஓ நீங்க திட்டத்தோட தான் பிறந்திருக்கீங்க. ஆமென் சொல்லுங்களேன். You know one thing, you are called, you are anointed, you have a plan for your life. சொல்லுங்க, I am called. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். I am called. நல்லா சொன்னீங்க. நல்லா சொல்லலன்னு சொன்னங்க. சத்தமா சொல்லுங்க, I am called. I am called. I am anointed. I am anointed. I have a plan. I have a plan. இந்த பிளான் வந்து உங்க பிளான் இல்ல சார், அவர் போட்ட பிளான். ஆமென். அந்த God's plan அப்படிங்கற ஆர்க்குக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். சொல்லுங்க, நான் அடங்கி இருக்கிறேன் ஆண்டவரே. நீங்க எனக்குன்னு ஒரு பிளான் போட்டிருப்பீங்கல்ல. Lord, I succumb to that plan. நான் என்னையே விட்டு கொடுக்கிறேன். என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். என்னையே நான் அடக்கி கொள்றேன் ஆண்டவரே. அந்த ஆர்க்குக்குள்ள, உங்க திட்டம் அப்படிங்கிற அந்த ஆர்க்குக்குள்ள என்ன நான் அடக்கி கொள்றேன் ஆண்டவரே. ரெண்டாவது ஒரு விஷயம் நம்ம அடக்கி கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நம்ம காணப்படணும். இந்த தண்ணீர் ஜலம் ஆர்க்குக்காக தான் அமர்த்தப்பட்டுச்சு. திரும்ப நல்லா சொல்றேன் பாருங்க, ஆர்க்குக்காக தான் வடிஞ்சுது. ஆர்க்குக்காக தான் இந்த ஜலம் வற்றி போனது. ஆர்க்குக்காக தான் இந்த தண்ணீர் இல்லாம போச்சு. வேற எதுக்காகவும் இல்லை. ஏன்னா வேற எதுவுமே இல்லை. There was only ark. There was only God's plan. ஆமென் சொல்லுங்களேன். If you are into the ark, அப்பதான் ஜலம் அமரும். அப்பதான் ஜலம் அமரும். அப்பதான் ஜலம். அடுத்த லைனா சொல்லுங்க, அமரும். அமரும். அப்புறம் ஜலம் வடியும். வடியும். அப்புறம் இல்லாமல் போகும். ஆமென். ஆமென். அப்போ ஆர்க் அப்படின்னா காட்ஸ் பிளான் தான் ஆர்க். அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? காட்ஸ் வேர்டு தான் ஆர்க். ஏன்னா இதெல்லாம் செய்ன்னு வார்த்தை வந்துச்சு ஆண்டவர் கிட்ட இருந்து. அதன்படி அவர் செய்தாரா?
இன்னைக்கு சொல்ற கர்த்தர் உங்களுக்கென்று ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு புதன்கிழமையும், ஒவ்வொரு தேவ மனிதர்கள் மூலமாக இல்ல நீங்க தியானிக்கும் பொழுது உங்களுக்குன்னு கொடுக்கிற வார்த்தைகளை நீங்க கீழ்ப்படிந்து நடப்பீங்கன்னா நீங்க ஆர்க்குள்ள அடங்கி இருப்பீங்க. ஆனா அது என்னமோ ஜெசிமா டாக்டர் சொல்றாருல, அந்த ஸ்வீட் சாப்பிடாதன்னு சொல்லும் போது தான் அந்த ஸ்வீட் கனவா வருது. எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை தான் முதல்ல செய்யணும்னு தோணுது. Come into the ark. Amen. தேவ திட்டத்துக்கு நேரா வாங்க. Align yourself to God's plan. Align yourself to the God's word. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் உன் இருதயத்தை திருப்பு. கர்த்தருடைய திட்டத்துக்கு நேராய் உன் இருதயத்தை திருப்பு. உங்க வார்த்தை, உங்க திட்டம். கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Come on, come on, come on, come on. வாயை திறந்து பேசுங்க. வாயை திறந்து பேசுங்க. உங்க பிளான்க்குள்ள நான் அடங்கி இருக்கிறேன்ப்பா. உங்க வார்த்தைக்குள்ள நான் அடங்கி இருக்கிறேன்ப்பா. ஆமென். மூன்றாவது ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். ஆமென். ஆர்க்ல எல்லாமே நடந்துச்சா? அமர்ச்சா? அமர்ச்சே. அப்புறம் வடிஞ்சிச்சா? வடிஞ்சிச்சே. குறஞ்சிச்சா? குறஞ்சிச்சே. இல்லாம போச்சா? இல்லாம போச்சே. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருந்துச்சு. ஆமால. God's timing. அடடே. God's timing is the ark. இன்னைக்கு ஒரு டிசிஷனோட இங்க இருந்து போங்க அண்ணா அக்கா. இந்த காட்ஸ் ஆர்க், இந்த ஆர்க்குள்ள கர்த்தருடைய திட்டம் இருந்தது, கர்த்தருடைய வார்த்தை இருந்தது, கர்த்தருடைய நேரம்னு ஒண்ணு இருந்துச்சு. இதுக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற காலத்துல அவர் நம்மளை உயர்த்துவார். எப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சதோ அதுல இருந்து டே கவுண்டிங் அங்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. You have to note this. You have to note this. எப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சதோ அதுல இருந்து 14 போட்டிருந்தது. அதுக்கு அடுத்தது 150, அதுக்கு அடுத்தது 40, அதுக்கு அடுத்தது 150, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 7. டைம் ஒன்னொன்னுத்துக்கும் உன் சீசன் இப்ப மாறுது. ஆமென். உன் சீசன் இப்போ அமர செய்கிற சீசன். ஆமென். வற்ற பண்ணுகிற சீசன், குறைய பண்ணுகிற சீசன், இல்லாம போக பண்ணுகிற சீசன். இந்த காலத்துக்குள்ள, கர்த்தருடைய காலத்துக்குள்ள நான் இருக்கிறேன் நம்பிக்கிறவங்க, நம்புறவங்க கரங்களை தட்டி உங்க காலத்துல நான் இருக்கிறாண்டவரே, உங்க கரத்துல நான் இருக்கிறாண்டவரே. ஆமென். நீ காலையில I was just looking into Mount Ararat. நீங்க போய் வீட்ல போயிட்டு மீடியா டீம் முடிஞ்சா எனக்கு அந்த பிக்சர் போஸ்ட் பண்ணுங்க, எல்லாரும் பார்க்கிறதுக்கு. மவுண்ட் அரராத் இப்போ ஈஸ்டர்ன் டர்க்கில இருக்கு. துருக்கி இருக்கு இல்லையா, டர்க்கினுடைய அர்மீனியன் பார்டர்ல தான் இப்போ மவுண்ட் அரராத் இருக்கு. கிட்டத்தட்ட 5000 மீட்டர்ஸ் ஹைட். ஆல் ரவுண்ட் த இயர் ஸ்னோ கேப்டா இருக்கிற, ஸ்னோ ஃபுல்லா இருக்கிற ஒரு மவுண்டன். இன்றைக்கும் அர்மீனியானுடைய ஃபிளாக் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய எம்ப்ளம்ல ஒரு, நான் மீடியா டீம்ல போஸ்ட் பண்ணப்பா, இஃப் யூ கேன் டேக் இட், டேப் இட் ஃப்ரம் தட். பிள்ளைங்களா மீடியா டீம்ல இருக்குடா, ஆர்க் மீடியால டீம்ல வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு, யூ கேன் பிக் இட் அப். இன்னைக்கும் ஆர்மீனியா அப்படிங்கறதோடைய எம்ப்ளம்ல நடுவுல ஒரு மலை மேல நோவாவனுடைய ஆர்க்கை எம்ப்ளமா வச்சிருக்காங்க. இட் இஸ் ஸ்டில் தேர், ஒரு அடையாளமாய் நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை உயர்த்தினாருன்னா அன்றைக்கு ஆர்க்கை தூக்கின்னு போய் மேல வச்சார். ஏன் தெரியுமா? ஆர்க்கு நல்லது செஞ்சதில்ல, ஆர்க்குள்ள இருந்தவர்கள் கர்த்தருடைய பிளானுக்குள்ள அடங்கி இருந்தாங்க. ஆர்க்குள்ள இருந்தவங்க கர்த்தருடைய வேர்டை கீழ்ப்படிஞ்சாங்க. ஆர்க்குள்ள இருந்தவங்க அவருடைய டைமிங்காக வெயிட் பண்ணாங்க. மழை நின்னு போச்சு, வாங்க எட்டி பார்க்கலாம். 2 நாளா கெனானியாவும் சைரஸும் எங்க வீட்டு கிணத்துல குதிச்சு குளிச்சுன்னு இருக்கிறானுங்க. ஏன்? தண்ணியை பார்த்தோன்னா ஒரு ஆசை. 150 நாளுக்கு மேல உள்ள இருக்கிறாங்களே, மழை நின்னு போச்சு, வெளியில போய் பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் வெளில வந்தாங்களா? யாராவது குதிச்சு பார்க்கணும்னு நினைச்சாங்களா? They waited for God's word to come out. எந்த ஆர்க்குள்ள உள்ள அனுப்பி கதவை அவர் அமர்த்தினாரோ, சாத்தினாரோ, அவர் திறக்கும் வரை அவர்கள் காத்திருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில சில போராட்டங்களை அனுமதி கொடுத்திருந்திருக்கலாம். கர்த்தரே உங்களை அவைகளிலிருந்து வெளியே கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். I can testify many testimonies here. I can show many leaders here. God has brought them every single problem out of every single problem. ஆமென். இன்னைக்கு சில பேருடைய பிரச்சனையை கர்த்தர் முடிச்சு வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நீங்க பார்க்குற அரராத் சம்மிட். நாசானுடைய பிக்சர் இது ஃப்ரம் டாப். இன்றைக்கும் டர்க்கிக்கு போனீங்கன்னா வெகு தூரத்துல இருந்து இந்த அரராத் மலையை நீங்க பார்க்கலாம். அவங்களுடைய எம்ப்ளம் நாங்க பார்த்தோம், அர்மீனியா ஃபிளாக்னுடைய எம்ப்ளம் தெரியுதா உங்களுக்கு?
நடுவுல ஒரு மலை, மலைக்கு மேல ஒரு ஆர்க்க இன்றைக்கும் கர்த்தர் அடையாளமா தான் வச்சிருக்கிறாரு, உயர்த்தி வச்சிருக்கிறாரு, உலகமே பார்க்க வச்சிருக்கிறாரு. நீங்க பலத்த கரத்திற்குள்ள ஆர்க்குள்ள அடங்கி இருப்பீங்கன்னா ஏற்ற காலம் வரும் பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலம் இந்த காலம் தான். இது உன்னுடைய காலம். கர்த்தர் உயர்த்தும்படியாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற காலம். கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வரும்படியாய் அவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிற காலம். இது என்னுடைய காலம். சத்தமா சொல்லுங்க, அவருடைய கரத்துல நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உனக்கு இருக்குதுன்னா அவர் கரத்துல நீ இருக்கணும். You have the power of God's hand, but you have to be inside the hand of God. Yes. இங்க ஃபாதர் வந்துட்டு சொன்னாரு, என்னால மறக்கவே முடியாது. ஹேண்ட் ஆஃப் காட் உன் மேல இருக்கியா? ஹேண்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய கரம், தப்புவிக்கிற கரம், விடுவிக்கிற கரம், பாதுகாக்கிற கரம், தூக்கி நிறுத்துற கரம்னா அந்த கரத்துக்குள்ள நான் அடங்கி இருக்கணும். சொல்லுங்க, ஆர்க்குள்ள நான் அடங்கி யாராவது இருக்கணும். கோச்சுக்கு போறாங்க, சொல்லாம இருக்காதீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். இன்னொரு தடவை சொல்லுங்க, அடங்கி இருக்கணும். உங்களுக்கு கேக்குற மாதிரி சொல்லுங்க. அவர் பிளானுக்கு அடங்கி இருக்கணும். அவருடைய பிளானுக்குள்ள அடங்கி இருக்கணும். அவருடைய வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கணும். அவருடைய டைமுக்குள்ள அடங்கி இருக்கணும். சொல்லுங்க, அடங்கி இருக்கணும். 3 தடவை நான் சொல்ல போறேன், அதே மாதிரி சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா சொல்லு, அப்பதான் மனசுல நிக்கும். அவருடைய திட்டத்திற்குள்ள அடங்கி இருக்கணும். அவருடைய வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கணும். அவருடைய நேரத்திற்குள்ள அடங்கி இருக்கணும். மொத்தத்துல கொஞ்சம் அடக்கம் வேணும் பிரதர். அவர் நம்மளுடைய புயலை அமர்த்த ரெடியா இருக்கிறாரு. ஆமென். நீங்க அடங்க ரெடியா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அமர்த்தணும் நம்ம நினைக்கிறோம், நம்ம அடங்கி இருக்கணும். நம்ம எழுந்துச்சு நிக்கலாமா? நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம். தேங்க்யூ ஜீசஸ் சொல்ல போறோம். இந்த நாளின் வார்த்தைக்காய் அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். கர்த்தர் நம்மளுடைய எல்லா ஜலங்களையும், அப்ப ஆர்க்குக்கு விரோதமா இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும், நம்முடைய மினிஸ்ட்ரிக்கு விரோதமா இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும், சில நிமிடங்கள் உங்களுடைய விடுதலைக்கான நேரம், அமர்த்துகிற நேரம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டைம். ஜஸ்ட் ரிசீவ். ஆமென். யாரும் கலைந்து போகாம அப்படியே உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு நேரா திருப்பி கர்த்தர் அமர்த்த ஆரம்பிச்சிட்டார். அது இல்லாம பண்ண போகிறார். எந்த ஜலம் பிரவாகித்து இருந்ததோ, எந்த பிரச்சனை பிரவாகித்து இருக்கிறதோ, எந்த சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படுறியோ, கலங்கி இருக்கிறியோ, அதை அவர் அமர்த்ததான் போகிறார். யாருக்குள்ள அமர பண்ணணும்னா அவங்க எல்லாரும், ஆண்டவரே உங்க கரத்துக்குள்ள நான் வந்துடுறேன் ஆண்டவரே, உங்க வார்த்தைக்குள்ள வந்துடுறேன் ஆண்டவரே, உங்க நேரத்துக்குள்ள வந்துடுறேன் ஆண்டவரே, உங்க திட்டத்துக்குள்ள நான் வந்துடுறேன் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம், அப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம், அப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சில விடுதலைக்கு கர்த்தர் செய்யதான் போகிறார். அப்பா நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு கொந்தளிக்கிற ஜலங்கள் எல்லாம் அமர செய்வீராக. அசாத்தியங்களை சாத்தியமாய் மாற்றுவீராக. என் ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா கொந்தளிப்புகள் அப்பா இந்த 7ஆவது மாதத்துல ஒவ்வொரு நாளாய் அதை அமர செய்வீராக. அதை அமர செய்வீராக. இந்த 7th monthல ஒவ்வொரு நாளும் மிராக்கிளை பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளும் விடுதலையை நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் calm down பண்ண போறாரு சூழ்நிலைகளை. God is going to give rest to the ark in the 7th month. The 7th month. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் வாய்களை நல்லா திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. ஓ நல்ல கரங்களை உயர்த்துங்க எல்லாரும். Release your worship. Come on now. எல்லா புகழும்
செய்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அமர ஓ செய்கிறார். அமர செய்கிறார், அமர செய்கிறார், அமர செய்கிறார். லேகா தூனா மந்து ரபா பாபா பாபா பா. ஓ ரியாகா தூடா ரபா பா. நீங்க நினைச்சு பாருங்கப்பா, கர்த்தர் நினைத்தருளுகிறார். God is remembering you. God is remembering you. கர்த்தர் உன் நினைவாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை நினைவாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். லீடர்ஸ் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஊழியக்காரங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஜனமே அப்பா என்ன நினைச்சு பாருங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருங்க. கரங்களை நல்லா தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை நல்லா தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ரியா தூணா மந்து ரபாடா ரஹாலரா. அடைக்கப்பட்ட எல்லா 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 ஓ தீரா பாகால ராடா ராபா பாபா பாபா பாபா. என் ஜனத்துக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. அப்பா ஜலம் அமரட்டும்பா, அது வடியட்டும்பா, அது குறையட்டும்பா, அது ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஆமென். இயேசுவின் நாமம் இதை செய்து முடிக்கும். ஆமென். இயேசுவின் நாமத்துல நாம் இந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஏன்னா அன்றைக்கு ஒரு மர படகு ஆர்க்கு ஒரு அழிவிலிருந்து ஒரு ஜனக்கூட்டத்தை மீட்கும் என்றால், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற சிலுவை மரம் தான் நம்மளை அழிவிலிருந்து மீட்கிற மரம். ஆமென். That is the ark today. இன்னைக்கு அந்த ஆர்க் நம்மளை விடுவிக்கும். ஆமென். There is deliverance சொல்லுங்க, in the name of Jesus. விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை சத்ருவானவன் எடுத்து போடாத படிக்க நீர் வேலி அடைத்து பாதுகாப்பீராக. துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.